குட்டி ஜப்பான் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய சிவகாசி வெறும் பட்டாசுகளுடைய பிறப்பிடம் மட்டும் கிடையாது. அது தமிழர்களுடைய விடாமுயற்சிக்கும் உழைப்புக்கும் ஒரு மகுடம் அப்படின்னே சொல்லலாம். பட்டாசு தொழிலில் உலகத்தையே தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சீனாவுக்கு சிவகாசியால் ஈடு கொடுக்க முடியுமா? இந்த நீண்ட பயணத்தில் சிவகாசி கடந்து செல்ல வேண்டிய சவால்கள் என்னென்ன விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சிவகாசி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு தான். தீபாவளியா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், கோயில் திருவிழாவா இருக்கட்டும், எல்லா பண்டிகைகளுக்கும் இந்தியா முழுக்க வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகள்ல ஒன்னான சிவகாசியிலிருந்து தான் பெரும்பான்மையா போகுது. சிவகாசிக்கு இன்னொரு ஸ்பெஷலான பெயரும் இருக்கு, அதுதான் குட்டி ஜப்பான். ஏன் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்றாங்க? 1960களில் சிவகாசியில் தொழில்கள் ரொம்ப வேகமாக வளர்றதை பார்த்து நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காரு. 2வது உலக போருக்கு அப்புறம் ஜப்பான் எப்படி தொழில்துறையில் வேகமாக வளர்ந்துச்சோ அதே மாதிரி சிவகாசியும் அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகளாலையும் தொழில் வளர்ச்சியாலையும் பிரபலமாச்சு. அதனால இந்த பேர் வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பேருக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்காங்க. அதாவது சிவகாசியை சீனாவுக்கு போட்டியா உலக அளவிலான பட்டாசு உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, பல வருடங்களா கடுமையான சட்டங்கள், பாதுகாப்பு பிரச்சனைகள், புது தொழில்நுட்பம் இல்லாததுனால இந்த ஊர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சிவகாசி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவில் விற்கக்கூடிய பட்டாசுகளில் 90% சிவகாசியிலிருந்து தான் வருது. அங்கே 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இருக்கு. இந்த தொழிலோட மதிப்பு சுமார் 6000 கோடி ரூபாய். இந்தியாவில் சிவகாசி, ஆனால் உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா சீனா தான் பெரிய கை. உலகத்தில் விற்கக்கூடிய பட்டாசுகளில் 90% சீனால இருந்து தான் வருது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவில் இருக்கக்கூடிய லியூயாங் அப்படிங்கிற ஒரே ஒரு ஊர் மட்டுமே சீனாவோட பட்டாசு ஏற்றுமதியில் 70% உற்பத்தி செய்யுது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட பெரிய ஆலைகள் மட்டுமே 1000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அங்கு பணியாற்றக்கூடிய மொத்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் தொழிலாளர்கள் அந்த ஊரில் பணியாற்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே பெண் தொழிலாளர்கள் தான் அதிகம் அப்படின்னு தரவுகள் தெரிவிக்குது. சீனாவுக்கு போட்டி போட சிவகாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டாசு தயாரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில முக்கிய பிரச்சனைகளை தீர்க்காம உலகளவில் நம்மளால போட்டி போட முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அதாவது கடுமையான அரசாங்க சட்டங்கள், ரசாயன கட்டுப்பாடுகள், ஏற்றுமதி செய்யறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலாளர் பாதுகாப்பு பிரச்சனைகள், இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எத்தனை வகையான ஆலைகள் அங்க இருக்கு அப்படின்னா, அங்க சுமார் 1220 ஆலைகள் இருக்கான். இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. சின்ன ஆலைகள் சுமார் 400 ஆலைகள் இருக்கு. இந்த ஆலைகள்ல ஒரே நேரத்துல 15 கிலோ பட்டாசு மட்டும்தான் தயாரிக்கவும் சேமிச்சு வைக்கவும் முடியும். பெரிய ஆலைகள் இது பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்போட கட்டுப்பாட்டில் இயங்குது. 500 கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை அங்கே தயாரிக்கலாம். சில ஆலைகள்ல அதை விடவும் அதிகமாகவும் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நாட்டுக்கு தேவையான 3/4 பட்டாசுகளை இந்த பெரிய ஆலைகள் தான் சப்ளை பண்ணுது. இந்த தொழிலை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, தென் தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய பேருக்கு இது வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை அப்படின்னே சொல்லலாம். சுமார் 3 லட்சம் பேர் நேரடியா பட்டாசு ஆலைக்குள்ள வேலை பார்க்குறாங்க. போக்குவரத்து, பேக்கிங், ரசாயனம் அப்படின்னு இதை சார்ந்த மற்ற வேலைகள்ல ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களோட வாழ்வாதாரம் இந்த பட்டாசு தொழிலை நம்பிதான் இருக்கு. இங்க வேலை செய்யக்கூடிய சுமார் 55% பேர் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலைகள்ல பெண்கள் வேலைக்கு போறதால தான் நிறைய குடும்பங்கள் உயிர் வாழுது. இந்த துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா, பேரியம் நைட்ரேட் அப்படிங்கிற ரசாயனத்துக்கு விதிக்கப்பட்ட தடை தான். பேரியம் நைட்ரேட் அப்படின்னா இது ஒரு ஆக்சிடைசர். அதாவது பட்டாசு நல்லா பிரகாசமா எரியணும், அதே மாதிரி சத்தமா வெடிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இல்லாமல் நிறைய பிரபலமான பட்டாசுகளை தயாரிக்கவே முடியாது. ஏன் அதை தடை பண்ணாங்க அப்படின்னா, காற்று மாசு, ஒலி மாசு அதிகமாக இருக்கிறதால இந்திய உச்சநீதிமன்றம் இதுக்கு தற்காலிகமாக தடை விதிச்சாங்க. சுற்றுச்சூழல் பாதிக்காத பசுமை பட்டாசுகளை ஊக்குவிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். சிவகாசியில் தயாரிக்கப்படக்கூடிய 60% பட்டாசுகள் இந்த பேரியம் நைட்ரேட்டை நம்பி தான் இருந்துச்சு. அதனால இதை தடை பண்ணது உற்பத்தியை ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அடுத்த முக்கியமான தடை வந்து சரவெடிக்கு தான். அவங்களோட மொத்த உற்பத்தியில சரவெடி மட்டும் சுமார் 20% இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமா 80% உற்பத்தியை இந்த தடைகள் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரியம் நைட்ரேட் தடையால 60% பாதிப்பு, சரவெடி தடையால 20% பாதிப்பு. உச்சநீதிமன்றமோ இல்ல மத்திய அரசாங்கமோ இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. தயாரிப்பாளர்களுக்கு பொட்டாசியம் பெர்குளோரேட் அப்படிங்கிற இன்னொரு ரசாயனமும் தேவைப்படுது. ஏன்னா குளிரான நாடுகளுக்கு பட்டாசு ஏற்றுமதி பண்ணும்போது அங்க பட்டாசு நல்லா வெடிக்கணும் அப்படின்னா இந்த ரசாயனம் கண்டிப்பா வேணும். ஆனா பெரிய பாதுகாப்பு வசதிகள் இருக்கக்கூடிய சில பெரிய ஆலைகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. இதனால ஏற்றுமதி செய்ய முடியல அப்படின்னு சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. சிவகாசி எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு தான். ஒவ்வொரு வருடமும் நிறைய பயங்கரமான விபத்துகள் நடக்குது. அப்படி ஏகப்பட்ட விபத்துகளை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த விபத்துகள் எல்லாமே பாதுகாப்பு இன்னும் அங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு அப்படிங்கிறத தான் காட்டுது. விருதுநகர் மாவட்டத்துல விவசாயம் பண்றதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான அளவுல இருக்கு. பூமி ரொம்ப வறண்டு போயிருக்கு. அந்த இடத்துல விவசாயம் செஞ்சா போதுமான வருமானம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதனால பல குடும்பங்களுக்கு பட்டாசு ஆலைகள் தான் வேலைக்கான ஒரே வழி. இதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மக்கள் தொடர்ந்து அந்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் சுமார் 644 தொழிலாளர்கள் பட்டாசு ஆலை விபத்துகளால இறந்திருக்காங்க. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் இதை நம்பி இருக்கிறதால இந்த தொழிலை மொத்தமா மூடுறது அப்படிங்கிறது சரியான தீர்வா இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த தொழிலை ரொம்ப பாதுகாப்பானதா மாற்றணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தா இருக்கு. அனுமதி இல்லாம சட்ட விரோதமா இயங்கக்கூடிய பட்டாசு ஆலைகள் தான் இன்னொரு பெரிய பிரச்சனை. இவங்க எந்த பாதுகாப்பு விதிகளையும் மதிக்கிறது இல்ல, லைசன்ஸ் இல்லாம இயங்குறது, ரசாயனங்களை தவறா சேமிச்சு வைக்கிறது, பல தவறுகள் அதனாலதான் நடக்குது. அதனாலதான் இந்த வெடி விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகுது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆலைகளை ஆய்வு பண்றதுக்கு போதிய அதிகாரிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இதனால நிறைய பாதுகாப்பு மீறல்களை யாருமே கவனிக்கிறது இல்லை, அதிகாரிகளால கவனிக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விபத்து நடந்து இறந்தவங்களை மரியாதையா நடத்துறது இல்லை அப்படின்னும் சமூக ஆர்வலர்கள் ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான இழப்பீடுகள்லாம் அவங்க குடும்பங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில ஆலைகள்ல வந்து ஆம்புலன்ஸ், அவசர சிகிச்சைக்கான வசதிகள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்க சட்டங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சில பெரிய நிறுவனங்கள் தங்களை சின்ன சின்ன கம்பெனிகளா பிரிச்சு காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்ப இன்னும் நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்களை பார்த்து சிவகாசி நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள்ல தொழிலாளர்களுக்கு நல்ல நல்ல நலத்திட்டங்கள், மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி, இன்னும் பல சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி சிவகாசிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. பட்டாசு தயாரிச்சாலும் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலையா இருக்கு அப்படின்னு அந்த தொழிலாளர்களும் சரி, உற்பத்தியாளர்களும் சரி ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பட்டாசு ஆலைகளை சிவப்பு வகை தொழில்கள் பட்டியல்ல வச்சிருக்காங்க. அப்படின்னா இது அதிகமா மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு அர்த்தம். இதனால ஆலைகளை திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சுற்றுச்சூழல் அனுமதிகளை வாங்க வேண்டியிருக்கு. ஆனா இப்போ வரக்கூடிய பசுமை பட்டாசுகள் பழைய பட்டாசுகளை விட ரொம்பவே சுத்தமானது அப்படின்னு சொல்லப்படுறதால பட்டாசு தொழிலை இனிமேலும் அதிக மாசு ஏற்படுத்த தொழிலா பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. சிவகாசி அப்படிங்கிறது வெறும் பட்டாசுகளை மட்டும் உற்பத்தி செய்யல, லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கனவுகளையும் சேர்த்துதான் தயாரிக்குது. மாசு கட்டுப்பாட்டு சவால்களையும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளையும் கடந்து அரசாங்கமும் உற்பத்தியாளர்களும் கைகோர்த்து செயல்பட்டா சிவகாசி உலக அரங்கில புதிய மைல்கல்லை எட்டும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சிவகாசியுடைய புகை மூட்டங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வுல ஒளி வீசும் அந்த நாள் வெகு தூரத்துல இல்லை அப்படின்னு நம்பலாம்.